ஹலோ எவ்ரிவான், இந்த விளாக் வியாழன் வெள்ளி 2 நாளத்து ரொட்டீன் தான் ஒரே விளாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நைட்டே வந்து எல்லா ஒர்க்கையும் முடித்து வச்சுட்டு வந்து படுத்துக்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அதே ஒரு பெரிய சோம்பலாக இருக்கும். எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுனா அது ஒரு பெரிய ஒரு முறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே ஊருக்கு போயிருந்தப்போ கொண்டுட்டு வந்தது. நார்மலாக நம்ம பாலித்தீன் கவரில் வந்து காய்கறி எல்லாம் வந்து போட்டு வைப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் இந்த முருங்கைக்கீரையை பேக் பண்ணி வச்சா அப்படியே இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. ஒரு தலை கூட வாடலை. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மு டான்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு அம்மு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிக் பண்ண வருவேன். ஏன்னா இருட்டாயிருது, அவளை தனியாக வர வைக்கவும் நான் முடியாது. ஸோ அப்படியே காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு காய்கறி கடைக்கு வந்து போயாச்சு. இனிமேல் நம்ம சந்தைக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண அவசியமே இருக்காது. ஏன்னா கரண்ட்டு காய்கறி கடை இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே, பஸ் ஸ்டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை. அதனால் நம்ம இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளை வாங்கிக்கலாம். காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அம்மா வந்து நான் என்னோடய கிச்சன் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு வந்து சேமியா உப்புமா தான் வந்து செஞ்சுருந்தேன் சிம்பிளாக. அம்மா வந்து சனிக்கிழமை காலையில் டான்ஸ் காம்படிஷன் வந்து போகிறா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே திங்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறா. நம்ம குட்டீஸ்க்கு சொல்லித்தரக்கூடிய பழக்க வழக்கங்களில் இது ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எங்காவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே எல்லாமே செக் பண்ணி ப்ரிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக குழந்தைங்க பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. அப்போ தான் ஏதாவது விட்டு போனால் கூட எடுத்து வச்சுக்குவாங்க. அம்மா அவளுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தால் நானே என்னுடைய கிச்சன் ஒர்க் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சுட்டுங்க.